ப்ளம் காயின் பற்றி சொல்லுங்கள் கைஸ். இந்த வீடியோ சரியான முக்கியம், இதை கட்டாயம் பாருங்கள். எப்படி நொட்காயினுங்கிற டெலிகிராம் ஏர்ட்ராப் பயங்கர அளவில் நிறைய பேருக்கு ப்ராஃபிட் எடுத்து கொடுத்திக்கோ, அதே அளவுக்கு ஒரு பொட்டென்ஷியல் இருக்கிற ஒரு ஏர்ட்ராப் தான் இந்த ப்ளம்புங்கிற ஏர்ட்ராப். இந்த ஏர்ட்ராப்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றும் இல்லை, நீங்கள் கண்டினியூஸாக இப்போ நொட்காயின் டெப் காயின் மாதிரிலாம் போய் டெப் பண்ணிட்டுலாம் நிற்க தேவையில்ல. சும்மா உங்களுக்கு ஒவ்வொரு சான்ஸ் தருவாங்க. அந்த சான்ஸில் ஃப்ளவர்ஸ் மாதிரி வரும், அதை நீங்கள் கலெக்ட் பண்ணணும். அடுத்தது நீங்கள் ஃபார்ம்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 8 ஹவர்ஸுக்கு ஒருக்கா ரீஸ்டார்ட் பண்ணணும். சின்ன ஒர்க் தான், உங்களால் முடியும்னு சொன்னால் நீங்கள் ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம். ஓகே, இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மான ப்ரொஜெக்ட் உண்டு. கிட்டத்தட்ட பைனான்ஸ் கூட இதை என்ன செய்கிறாங்க, பேக்கிங் அப் பண்ணுறாங்க. பைனான்ஸ் கூட இதில் இன்வெஸ்டர் பைனான்ஸ் பேக்கப் பண்ணுற ஒரு ப்ரொஜெக்ட் உண்டு. இந்த ப்ரொஜெக்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் ஒரு இன்வைட் லிங்க் கூட தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஓகே, ஆனால் இருக்கிற பிரச்சனைன்னு சொன்னால் அந்த ஒரு இன்வைட் லிங்கில் 10 பேர் தான் ஜாயின் பண்ணலாம். 11வது ஆளாக நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுவீங்கன்னு சொன்னால் அவங்களால ஜாயின் பண்ண ஏழாம இருக்கு. ஸோ நான் இப்படியான நல்ல ஏர்ட்ராப் செல் வரக்குள்ள நான் எங்களோட HBU கன்சல்டன்சிக்கிற டெலிகிராம் சேனலில் போட்டு கொஞ்சம் நேரத்திலேயே அந்த 10 பேர் என் லிங்கில் ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்போ புதுசாக நிறைய பேர் ப்ளம்ப் ஏர்ட்ராப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்கிட்ட கேட்டுருக்காங்க. என்கிட்ட இன்விடேஷன் லிங்க் இல்லை. ஒரு ஆளுக்கு ஒரு இன்விடேஷன் லிங்க் தான் கொடுப்பாங்க. அந்த ஒரு இன்விடேஷன் லிங்கில் 10 பேர் தான் ஜாயின் பண்ணலாம். ஸோ அதனால தான் இந்த வீடியோ மூலமாக நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், பயோவில் HBU கன்சல்டன்சி எங்களோட டெலிகிராம் சேனல் இருக்கு, அதில் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணினதுக்கு பிறகு நீங்கள் ஆல்ரெடி ப்ளம்ப் ஏர்ட்ராப்பில் இருக்கீங்கன்னு சொன்னால் எனக்கு உங்களோட ரெஃபரல் லிங்க் அனுப்புங்க. நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் உங்களோட ரெஃபரல் லிங்கை நம்மளோட கம்யூனிட்டியில் போடுறேன். ஸோ புதுசாக வாராக்கள் அதில் ஜாயின் பண்ணுவாங்க. அவங்க ஜாயின் பண்ணுறதால உங்களுக்கும் பெனிஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணியிருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த லிங்கை எனக்கு அனுப்பினீங்கன்னு சொன்னால் அந்த புது லிங்க்குகளை கண்டினியூஸாக நான் நம்மளோட குரூப்பில் அப்டேட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ எல்லாருக்குமே பெனிஃபிட்டாக இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட கேட்கீங்க, என்னால் ஜஸ்ட் 10 பேர் தான் கொடுக்கணும். என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள்ற லிங்க் எடுத்து போட்டேன், அதுலேயும் போட்டு ஒரு 5 நிமிஷத்துலேயே அதுவும் ஃபில் ஆகிட்டு. ஸோ நிறைய பேருக்கு இப்போ இன்விடேஷன் லிங்க் தேடிட்டு இருக்கிறதால நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், உங்களோட லிங்க்ல யாருமே நம்ம ஜாயின் பண்ணி இல்லாட்டி 10 பேரோட குறைய உங்களோட லிங்க்ல ஜாயின் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னால் உடனே நீங்கள் உங்களோட லிங்க் என்கிட்ட தந்தீங்கன்னு சொன்னால் நான் நம்மளோட குரூப்பில் போடுவேன். அப்படி உங்களுக்கு லிங்க் வேணும்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீழே கம்யூனிட்டின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலுக்கு எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் தரேன். ஓகே, கம்யூனிட்டின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இந்த ப்ளம்பில் எனக்கு பர்சனலாக நம்பிக்கை இருக்கு வேற லெவலில் ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்லி நம்ம எல்லாருமே இது செய்யணும். ஆனால் இதில் இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னால், ஜஸ்ட் ஒரு லிங்கில் 10 பேர் ஜாயின் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் எல்லாரும் கிடைக்கிறதுக்கு இதை ஒரு இது ஒன்று செய்வோம். ஓகே, எல்லாருமே கம்யூனிட்டின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.